இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஆடி மாதம்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாட்டுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான காலம். அதுலேயும் குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரம் வந்து ஆடி மாதம். இந்த ஆடி மாதம்னாலே எல்லா கோயில்லையுமே வந்து கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்கன்னு நிறைய பூஜைகள் வந்து அம்மன் கோயிலில் எல்லா கோயில்லையுமே வந்து விமர்சையாக வந்து நடைபெறும். இந்த ஆடி மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான், பெண்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயுமே வந்து ஒவ்வொரு விசேஷமும் வரும், எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான். அதனால் இந்த ஆடி மாதம் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வீடை வந்து சுத்தமாக வந்து தொடச்சி விட்டுறணும். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிடணும். சுத்தப்படுத்திட்டு வந்து வீட்டு நிலவாசலில் எல்லா வாசல்லையும் வந்து நம்ம மாவிளை தோரணம் கட்டணும், இல்லைனா வேப்பலையால் செஞ்ச தோரணம் வந்து கெட்டி நம்ம வந்து தொங்க விடணும். அதாவது வெள்ளிக்கிழமை, நமக்கு இந்த வருடம் என்னைக்கு வருதுன்னா ஜூலை 17 வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் வியாழக்கிழமையே நீங்கள் வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இதே மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜை அறை எல்லா விளக்கு எல்லா பாத்திரங்களையும் பூஜை சாமான்களையும் வந்து சுத்தம் பண்ணி பொட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமையே வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம நிலவாசலை எல்லாம் நல்லா தொடச்சி அதுலேயும் விளக்கேற்றி நல்லா கோலம் போட்டுட்டு, நல்லா வெள்ளிக்கிழமைனாலே கோலம் வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி மாதத்தில் இன்னுமே ரொம்ப சிறப்பு. டெய்லி வாசலில் தண்ணி தெளித்து நம்ம கோலம் போடுறது ரொம்ப நல்லது. அன்றைக்கும் காலையில் நல்லபடியாக எழுந்துச்சு கோலம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா நல்ல விளக்கேற்றணும். காலை மாலை 2 நேரமும் வந்து ஆடி மாதத்தில் விளக்கேற்றி அம்மன் வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணும்போது நினச்சது எல்லாமே நடக்கும். ஆடி மாதம் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனால காலையிலே வந்து துளசி பூஜையும் பண்ணிடுங்க. துளசி மாடம் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே இந்த ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அதுவுமா நம்ம இந்த வழிபாடு எல்லாமே பண்ணணும். விளக்கேற்றி துளசி மாடம் வச்சுருக்கவங்க துளசியை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி அம்பாளுக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் முதல் நாள் வந்து ஒரு இனிப்பு பிரசாதம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நினச்சது எல்லாமே நடக்கும். இதே மாதிரி ஆடி முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறதையும் வந்து ஒரு வீடியோவாக முன்னாடி போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் டேக் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எளிமையான ஒரு ஆன்மீக தகவல் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.